பருப்பு கிரேவி. மைசூர் பருப்பினை ஒரு மணித்தியாலம் ஊற வைத்து பின்னர் அதனுடன் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு மூன்று வெள்ளைப்பூடும் சேர்த்து செத்தல் மிளகாய் தேவையான அளவு சேர்த்து நன்கு அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அதனுடன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். அதனை இடியப்பம் அவிக்கின்ற தட்டில் வைத்து அவித்து எடுத்து சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன் இட்டு அது பொரிந்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக் கொள்ளுவோம். அதனுடன் ரம்பை இலைகள், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டினையும் சேர்த்து நன்கு பொரித்து எடுத்து கொள்வோம். அதனுடன் பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக நறுக்கிய தக்காளியையும் விட்டு நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பினையும் சேர்த்து தக்காளி நன்கு அவிந்து சேரும் அளவு வதக்கி அதனுடன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், கறி பவுடர், மல்லி சீரகம் அரைத்த பொடி, ஜெஃப்னா கறி பவுடர் 2.5 ஸ்பூன் சேர்த்து அதனுடன் நன்கு கலந்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து இரண்டு 3 நிமிடங்கள் மூடி தூளின் பச்சை வாசனை போகும் வரை மூடிய பின்னர் பொடியாக நறுக்கிய பருப்பு துண்டுகளை அதனுடன் கலந்து தலைப்பால் குலாம்பால் சேர்த்து நன்கு கலந்து இரண்டு 3 நிமிடங்கள் சிம்மில் வச்சு மூடி கொதிக்க விட வேண்டும். இதனுடன் வறுத்து அரைத்த பெருஞ்சீரக பொடியும் சேர்த்தால் மிகவும் வாசனையாக இருக்கும். பின்னர் அடுப்பை ஆஃப் பண்ணி தேசி பொடி விட்டு இறக்கினால் சுவையான பருப்பு கிரேவி ரெடி. சமைத்து சுவைத்து உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்கள்.